நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ரெண்டே விஷயம், நாங்க பெட்டி வாங்குறோம், பேரம் பேசுறோம். ஆமா, பெட்டி வாங்குறோம், பேரம் பேசுறோம். பெட்டியும் வாங்கிருக்கீங்க, பேரமும் பேசுறீங்க, ரெண்டும் உண்மை. இதுல அவதூறு கிடையாது, சரிங்களா? இளந்தலைவர் வந்து சொன்னாலும் இதையே நாங்க சொல்லுவோம், பெட்டி வாங்கிறீங்க, பேரம் பேசுறீங்க. ஒரு மீம் பார்த்தேனால சிரிப்பு அடக்க முடியல. இந்த யாடி நீ மெயின்ல டிஃபெண்டர் ஸ்பெல்லிங் தெரியுமா ஃபேன் உனக்கு? அது யாரை பார்த்து? திருமாவளவனை பார்த்து. இப்பதான் மாநாட்டுல வந்து நம்ம கிட்ட காலேஜ் இருந்துச்சே இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க. வித்துட்டீங்க. நம்ம கிட்ட வந்து சேனல் இருந்துச்சே இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் இப்போ கார் மட்டும், கார் அப்ப வாங்கினதா இன்னைக்கு இளந்தலைவர் சொல்ல மறந்துட்டாரு. எல்லாம் வித்துதான் அந்த கார் வாங்கினோம். மறந்துட்டியா மறைச்சிட்டியா அப்படின்னு யாராவது கேட்பாங்க. எனக்கு இளந்தலைவரை பார்க்கணும். நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இளந்தலைவர் எங்க தான் போனாரு? எங்க இது பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா மேன்? காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு, காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் மேன், உனக்கு தெரியுமா? திவ்யா சத்யராஜ் தான் வந்து விஜய்க்கு எதிராக களமிறக்க போறாங்களாம். அப்படியா? திமுக இருந்து அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா சேகர்பாபு நீ பாட்டுவோம். சேகர்பாபு அப்படி இல்லைன்னா விஜய் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணா யாரும் முடிச்சு கொடுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அங்க நிப்பாட்டு. சேகர்பாபு நிக்க மாட்டேன்னு ஏதாவது இது பண்ணாருன்னா பெண் சேகர்பாபு இவங்க அந்நியார் இல்லைங்க, திவ்யா சத்யராஜ் இவங்களா? ஹிப்ஹாப் ஆதி 10க்கு 10 அவருக்கு நான் போட்டு வந்து நாட்டுல வீட்டுல இருந்து மாட்டுக்கெல்லாம் பாட்டு போட்டிருக்கேன். அது உங்க கண்ணுக்கு தெரியல. 6 10க்கு 10 தெரியுதா உங்களுக்கு? ஏங்க அது 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்ப 6 10க்கு 10 தான். கிளப்ல மொபைல பாடினதும் நான் தான், 6 10க்கு 10 சொல்றதும் நான் தான். அங்க ஒருத்தர் 210ன்றாரு, இங்க ஒரு 200ன்றாரு. இதுல நான் 10க்கு 10ன்னா முடிஞ்சு போச்சு. தெரியாது. ஹிப்ஹாப் தமிழா, பிரதீப் ரங்கநாதன், அதர்வா, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வந்து சொல்லுங்க. நாங்க சூர்யா இவங்கெல்லாம் கூட்டு வந்து சொல்லுங்க, நாங்க வேணா கேட்க ட்ரை பண்றோம். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சூப்பர் தேங்க்ஸ் செஞ்சவங்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்தது போயிடலாங்களா? ப்ளீஸ். இப்போ தான் கண்டென்ட்டுக்குள்ளேயே நம்ம வரோம். இது வேறையா? ஆமாம். உதயநிதி அவர்களோட நேர்காணல் பார்த்தீங்களா? கேள்விலாம் கேட்டிருக்காங்க, பலமாக வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய சேனல் மண் நியூஸ் நம்ம சொல்கிற மாதிரி தான் போகும்போது பார்த்தீங்களா, சமத்துவமான கட்சி, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிள்ளையாகவே இருந்தாலும் எல்லாரோடையே உட்கார வச்சுருக்காங்கன்னு உட்காந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ, எந்திரிச்சு நடந்து போனது ஒரு ஃபோட்டோ, உள்ளுக்குள்ளே அவர் நேர்காணல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வச்சு புகழாரம் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு வரை இந்த கூத்து நடக்குது. லாஸ்ட் இயர் தான் வந்து நின்னாரு. ஸோ அப்பயும் இந்த கூத்து அதான் ஃபர்ஸ்ட் இது இல்லையா, 2021 தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறாருன்றதுனால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஓகேங்க, ஒரு சும்மா ஓகே, அது நிஜமாவே வந்து கூப்பிட்டாங்க, வந்து பேசினாங்க, நீ என்ன செய்வ, உங்க அப்பா யார் என்னன்ற மாதிரி சும்மா சில கிண்டலா சில கேள்விகள் கேட்டாங்கன்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதை பேசி முடிச்சுட்டு அவர் வந்து அந்த சேப்பாக்கம் அப்படின்ற அந்த தொகுதியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அதான் முடிஞ்சிருச்சு. நீங்களே துணை முதல்வர் ஆயிட்டீங்க, இப்போ என்ன திருப்பி வந்து நேர்காணல் அட்டன் பண்றீங்க? பண்ணணும்ல. உங்களோட எவ்வளோ ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கேட்டார். நாங்கள் என்ன அந்த தொகுதிக்கெல்லாம் என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம், நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து நீங்களே கேட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் எங்களை இன்னும் பைத்தியக்காரனே நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஏங்க சிரிக்க மாட்டாங்க. இந்த உதயநிதியை கூப்பிட்டு வந்து நேர்காணல் பண்ணி, இப்போ நேர்காணல் பண்ணி தான் வந்து அவரை செலக்ட் பண்ணுவாங்க. பண்ணலனாலும் நீங்கள் திட்ட தான் போறீங்க. ஏங்க திட்ட போகிறாங்க? முதலமைச்சரை உட்காந்து நேர்காணல் பண்ணுறாங்க யாராவது? அது மாதிரி வேணா துணை முதலமைச்சரா நீங்க ஓபிஎஸ் நேர்காணல் பண்ணீங்க, ஒரு நியாயம் இருக்கு. ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர், அதுல நியாயம் இருக்குது. இந்த துணை முதலமைச்சர் எதுக்கு நீங்க நேர்காணல் பண்றீங்க? சரி, இப்ப நேர்காணல் பண்ணிட்டு எனக்கு நேர்காணல் பண்ணது கூட இல்ல, அது போகும்போதுல யோசிச்சு சொல்றோம்னு சொன்னாங்களாம். என்னன்னு அப்படிதான் முன்னாடியே சொன்னாரு. என்ன யோசிச்சு சீட்டு கொடுக்கறது பத்தி தான், இவருக்கு சீட்டு கொடுக்கறத யோசிச்சு சொல்றேன். அப்ப நம்ம தான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் பாருங்க. இப்ப உதயநிதிக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்கும் நமக்குலாம் ஒரு பதட்டம் இருக்கா? ஆமா, ரொம்ப இருக்குது.
அப்படிதானே முன்னாடியே சொன்னாரு. இப்போ வந்து உதயநிதி வந்து வந்துருவாரா அப்படின்னு கேட்டாரு, பதவிக்கு வந்துருவாரான்னு கேட்கும்போது என்ன சொன்னாரு? பழம் பழம் நழுவி பாலில் விழுமா? இல்லையா, அது இல்ல, அது இப்போ வந்த டைலாக் ஆச்சே. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. யாரு? ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்களே, இவர் அரசியலுக்கு இப்போ வந்துருவாரா, வந்தோடனே அவருக்கு போஸ்டிங்லாம் கொடுத்து காலம் வதந்திகள். இல்ல, காலம் கனியட்டும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாராமா. அவருக்கும் இன்னும் அடிபட்டு கொஞ்சம் வரட்டும், அதுக்குள்ளேயே வந்தோடனே போஸ்டிங்கா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஜோக்ஸா இருக்கும். ஜோக்ஸ் தான் இது எல்லாம். ஏங்க இதெல்லாம் ஜோக்ஸ் உங்களுக்கு ஏங்க? அவரும் வந்து வேட்பாளர்களா உட்காந்துருக்காங்களா, அவரை வந்து கூப்பிடுறாங்களா வேட்பாளர்? எனக்கு புரியவே இல்லைங்க. அவர் ஒரு அமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் எல்லாம் இருந்துகிட்டு அவருக்கு வந்து ஒரு அதாவது நேர்காணல் எல்லாருக்கும் நடக்கும்ன்றதெல்லாம் ஓகே, அதை ஒரு வீடியோவா எடுத்து போடுறது அப்படின்றதெல்லாம் வந்து இரும்பு கரத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு அதுக்குதான். அதெல்லாம் பல பேர் தப்பிச்சு அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஏங்க திருப்பி அதையே கேட்குறீங்க நீங்க? அதெல்லாம் சும்மா சொல்றேனே, உதயநிதியை வந்து இது மாதிரி பண்றதெல்லாம் சும்மா வீடியோக்காக பண்றதுதான். அதெல்லாம் உறுதியா அவருக்கெல்லாம் சீட்டு உண்டுன்றது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், பிறக்காத குழந்தைக்கு கூட தெரியும். இந்த மாதிரி போய் சொன்னீங்கன்னா அது கூட தெரியும். வயிற்றுல இருக்க குழந்தைகிட்ட போய் உதயநிதிக்கு சீட் இல்லையான்னு சொன்னா அது உள்ள சிரிக்கிறது நமக்கு கேட்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் சும்மா வீடியோஸ்க்காக வந்தது. அவர் வந்து யோசிச்சு சொல்றான்னு சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா திமுக எவ்வளவு வந்து ஒரு கண்ணியமா செயல்படுத்து பாருங்க. துணை முதலமைச்சராகவே இருந்தாலும், ஸ்டாலின் அவரின் மகனாகவே இருந்தாலும், துர்கா ஸ்டாலின் அவர்களின் பிள்ளையாகவே இருந்தாலும், சபரீசனின் மச்சானாகவே இருந்தாலும், கலைஞரின் பேரனாகவே இருந்தாலும், திமுகவின் அடுத்த தலைவராகவே இருந்தாலும் அப்படின்னு எந்த லூம்னு வேணாலும் போட்டுங்க, அதுல வந்து அவரை வந்து வச்சு செஞ்சு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க கேட்டாங்களாம் நேர்காணல் வந்து யாரு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க உங்க தொகுதிக்குன்னு இவர் சொன்னாராம். அவ்வளோதான். திருப்பி அதேதான். எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுது, சரி வச்சு பண்ணிக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். அதுல அடுத்தது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க. உதயநிதியா? உதயநிதி இல்லைங்க, இன்னும் உதயநிதின்றீங்க. கழகத்தை உண்டு பண்ணாங்கல்ல, அவங்க தான் அந்நியார். தி கிரேட். அப்புறம் நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் மேலே அவதூறு, அப்படி தான் கேப்டன் இருக்கும்போது நீங்கள் வந்து அவதூறு கொடுத்துட்டே இருந்தீங்க, இவர் குடிக்கிறாரு, இவர் அது பண்ணாருன்னு ஏதாவது ஒரு விமர்சனம் எங்கள் மேலே உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே? என்னென்ன சொன்னாங்க? லிஸ்ட் சொல்லுங்க. என்னென்ன சொன்னாங்க? அது சொத்து அதிகமாக வச்சிருக்கோன்றது ரெண்டே விஷயம். நாங்கள் பெட்டி வாங்குறோம், பேரம் பேசுகிறோம். ஆமாம், பெட்டி வாங்குறோம், பேரம் பேசுகிறோம். பெட்டியும் வாங்கியிருக்கீங்க, பேரமும் பேசுறீங்க, ரெண்டும் உண்மை. இதில் அவதூறு கிடையாது, சரிங்களா? இளந்தலைவர் வந்து சொன்னாலும் இதையே நாங்கள் சொல்லுவோம், பெட்டி வாங்கிறீங்க, பேரம் பேசுறீங்க. ஒரு மீம் பார்த்தேனால சிரிப்பு அடக்க முடியல. இந்த யாடி நீ மெயின்ல டிஃபெண்டர் ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? அது யாரை பார்த்து? திருமாவளவனை பார்த்து. டிஃபெண்டர் ஸ்பெல்லிங் தெரியுமா மேன்? அவரே டிஃபெண்டர் தான். அதான் நானே டிஃபெண்டரா ஒரு சீட்டாவை பார்த்து இல்லை அந்த மாதிரி சொன்னோன்னே என்ன சொன்னா, பெட்டி பேரம் அப்படின்னு ரெண்டு விஷயம், ரெண்டுமே நடக்குதுன்றது உண்மை. சரி, அதை ஒதுக்கி வச்சிருவோம். வேற என்ன ஆகுது? எங்களை வந்து கேப்டன் வந்து குடிக்கிறாரு, அவர் வந்து தள்ளாடுறாரு அப்படின்னு சொன்னீங்க. யாரு சொன்னது? யாரு? அப்ப யாரோ சொன்னாங்க. திமுக இல்ல, திமுக கட்சியில இருந்தவங்க தாங்க. அது பரப்புனது. அதுக்கு எப்படி அந்த மேடையில சொன்னது யாருங்க? வடிவேலு தானேங்க. யாருக்காக சொன்னார் வடிவேலு? திமுக தானே இருந்தாரு, அங்கதான் சொன்னாரு. அப்ப டைரக்டா திமுக அட்டன் பண்றது, அட்டாக் பண்றது, எவ்வளவு பெரிய கட்சி பாருங்க. அதே கூட்டணியில இருந்துட்டு அங்கேயே ராஜ்யசபா சீட்டு தம்பிக்கு வாங்கிட்டு, அங்கேயே இப்போ திருமாவளவனுக்கு அதை விட ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வாங்க போற இடத்துல போய் கட்ஸா நின்று என் புருஷனை குடிகாரன், என் கணவரை வந்து நீங்க வந்து தள்ளாடுறாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு யார் சொன்னது? திமுக சொல்லிச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க? கனிம வள கொள்ளை நாங்களா பண்றோம். யார் கனிம வள கொள்ளை? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து நாங்களா பண்ணோம். யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? இந்த ஆட்சி நடக்குது. ரைட்டு. பாலியல் பிரச்சனை இதெல்லாம் வந்து எங்க கட்சியில நடக்குதா? இங்க யாருக்கு நடந்துகிட்டு இருக்கு? டோட்டல் டிஎம்கே அட்டாக். அவங்க சொல்லும் போது ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. தேமுதிக கூட்டணியில் திமுகன்னாங்க. எது? அதுதான் எனக்கு புரியல. என்னது அது? எப்படி இது? திமுக கூட்டணியில திமுகல வந்து தேமுதிக இருக்கா, இல்ல தேமுதிக கூட திமுக இருக்கா? தேமுதிக இருக்கிறதுனால தான் திமுகவே இப்போ வந்து இதுவா இருக்கு, பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது, ஒரு பவரா இருக்கு. தேமுதிக மட்டும் இல்ல அப்படின்னா அப்படியே சுணக்கமாயிடும். ஐயோ போச்சு, அவ்வளவுதானா, வெற்றி வாய்ப்பு இல்லையா நமக்கு அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா 234 தொகுதியிலையும் உங்களுக்கு வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் 0.4% வச்சிருக்கோம்ல.
அதை பிரிச்சு போட்டா அது 234 பெரிய ஒன்றும் இல்லாமல் மைனஸில் போய் கிடக்கும். 234 பிரிச்சா கூட மைனஸ்ல தாங்க போகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்காங்க. ஸோ அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிட்டாங்க. 234 இது திமுக மேல இந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் விஜயகாந்த் அவர்களை சொன்னதா இருக்கட்டும், ஊழல் பண்ணதா இருக்கட்டும், கனிமாவில் கொள்ளையடிச்சதா இருக்கட்டும், பாலியல் பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ சொல்லிட்டாங்க. பிளஸ் பெட்டி பேரம் ரெண்டுத்தையுமே அவங்களே வந்து ஆமா பெட்டி பேரம் தானே சொல்லுவீங்க, அதை தவிர உங்கள்ட்ட வேற அதை தவிர நிறைய இருக்கு, நீங்க டிஃபெண்டர் கார் வாங்கக்கூடாதுன்னா நாங்க சொல்லல, அது உங்க விருப்பம், நீங்க என்ன கார் வேணாலும் வாங்கிக்க இருங்க, அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போட்டோ தான், அதை எடுத்து இப்ப போடுறாங்கன்னா உங்களோட அப்படி இருக்கு, உங்க கட்சியோட தோரணை வந்து அப்படி இருக்கு. என்னங்க அது எவ்வளவு 3 கோடி ரூபாயா? அது எது அந்த டிஃபெண்டர் காரு? அது எனக்கு தெரியல. கார் எப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது? 1.5 வருஷத்துக்கு. இப்பதான் மாநாட்டுல வந்து நம்ம கிட்ட காலேஜ் இருந்துச்சு இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க, நம்ம கிட்ட வந்து சேனல் இருந்துச்சு இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க, அப்புறம் இப்போ கார் மட்டும் கார் அப்போ வாங்கினது அன்னைக்கு இளந்தலைவர் சொல்ல மறந்துட்டாரு. எல்லாம் வித்து தான் அந்த கார் வாங்கினோம். மறந்துட்டியா மறைச்சிட்டியா அப்படின்னு யாராவது கேட்பாங்க. எனக்கு இளந்தலைவரை பார்க்கணும். நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இளந்தலைவர் எங்க தான் போனாரு, எங்க இது பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதோ ஐ திங்க் வந்து மறைச்சிலாம் வைக்கல, அந்த இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி. ஏன்னா இளந்தலைவர் இல்லையா, ஆக்ரோஷப்பட்டு ஏதாவது தப்பா பேசிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாடசாலைக்கு போயிருக்காரு. ஆமா, பாடசாலைக்கு இங்க பெங்களூர் எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் ஆயிட்டு இளம் தலைவர் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. என்ன பண்ண போறாங்க பாரு. தெரியுமா மேன் காங்கிரஸ் என்ன பண்ணுன்னு? காங்கிரஸ் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் மேன், உனக்கு தெரியுமா? அதுதாங்க எனக்கு ஒரே ஆசைங்க, ஒரே மேடையில வடிவேல், இவர் இளந்தலைவர், பிரேமலதா, சதீஷ், அப்புறம் எல்லாரும் இருக்கணும் அந்த மேடையில. எல்லாரும் இருந்து அதை நம்ம வந்து கண்குளிர பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. எப்படி நடக்கு அதுக்கு அண்ணன் சேகர் பாபு வந்து ஒத்துழைக்கணும், எப்படியாவது அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பிரச்சாரம்னு வந்துச்சுன்னா நாங்க எல்லாருமே ஒண்ணா பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதுலாம். இதெல்லாம் கிடையாது. தி கிரேட் சுப்ரீம் ஸ்டார் இப்போ கட்சியை நான் அதுல இருந்து எடுக்கலாமான்னு பாக்குறேன். இப்ப என்ன சொல்றீங்க? என்ன ஆர்டி போட்டு வச்சிருந்தீங்களா பேங்க்ல, ரெக்கரிங் டெபாசிட் இல்ல பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருந்தீங்களா? நீங்க நினைச்ச நேரத்துக்கு போறீங்க, நினைச்ச அது ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியில கொண்டு போய் மெர்ஜ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி. பூவெல்லாம் முன் வசனம் ஒரு படம் இருக்கும், அஜித் படம், அஜித் ஜோதிகா படம். அந்த படத்துல யாருமே என்ன மதிக்கல. என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை? வெத்தலை பாக்க வச்சு 100 ரூபா காசை வச்சு வர என்னை எவனுமே மதிக்கல அப்படின்ற மாதிரி. திடீர்னு ஒரு நாள், இதுவும் திடீர்னு தான், திடீர்னு அவருக்கு வந்து எனக்கு தேசிய பொறுப்பு தரல, திடீர்னு எனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார், திடீர்னு என் போட்டோ வைக்கல, திடீர்னு வந்து பாருங்க நான் சமத்துவ மக்கள் கட்சியை திருப்பி வந்து ரிட்டைன் பண்ணலான் இருக்கேன், பெரிய ஐபிஎல் டீம் வேற எடுக்க போயிருக்கு இல்ல இந்த 8 டீம் தானே இருக்கு. அவருக்கு ட்ரெண்ட் ஆயிடுறாங்களாமே அவங்க. யாரு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து ஆறுதலா தான் பேசினாரு. இவர் ஏற்கனவே மனமுடைஞ்சு போயிருக்காரு, ரொம்ப வருத்தத்துல தாடி கிடிலாம் விட்டுருக்காருன்றதுனால அவருக்கு ஆறுதலா தான் பேசினாரு. கட்சிக்காரர் தான் அவரு. நாங்களாம் அப்படி இல்ல, புரியல. மன வருத்தமா இருந்தா தாடி விட்டுருவாங்களா? ஆமா. அப்ப யஷ் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? யஷ் எல்லாம் இனிமே ஆவாரு, அதுக்கு தான் முன்னாடியே விட்டு வச்சிருக்காரு யஷ் எல்லாம். அதுதான் சொல்றேன். இப்போ வந்து மன வருத்தத்தினால தாடி கிடலாம் ஒண்ணு, சரி இவர் பேசுறதுக்கு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல உள்ள இருந்து பேசினாரு. உடனே அவரை பிடிச்சி திட்டுறாரு. இந்த இவருக்கு அன்புமணிக்கெல்லாம் இதான் வேலை, அவங்க மட்டும்தான் பேசணும், பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசவே கூடாது. என்ன நீ ஸ்கோர் பண்ண வரியா? ஓடி போயிறாங்க. ஏன்னா கோவத்தை அவங்கள்ட்ட காட்ட முடியாது, பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட காட்டினா பிரச்சனை கிடையாது இல்லையா, அதனால அவங்கள்ட்ட காட்டுறது. அவர் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன்ட்ட யார்ட்ட இது பண்ணும்போது நேற்று விட்டு திட்டினா ரொம்ப வைரல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் அவர் ரொம்ப பெருமையா எடுத்துக்கிட்டாரு, பெருசா ஆஸ்கார் வாங்கிட்ட மாதிரி அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி போயிட்டு இருக்கு. சமத்துவ மக்கள் கட்சியெல்லாம் ரீடைன் பண்ண முடியாது, அதை வந்து அந்த பாண்டு பேப்பர்லாம் கிழிச்சு போட்டாங்க, கிழிச்சு எங்கேயோ தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரீடைன் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகள் வரவே கிடையாது. சீனை ரீக்ரியேட் பண்ணுறதுனா இதெல்லாம் சின்னம்மாவை பார்த்து கற்றுக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? ஓஜி சின்னம்மா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து அந்த மாதிரி அவங்க எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்பயும் இருக்காங்க அந்த தென்னந்தோப்பு கொண்டு வரும்போது. ஆமாம், அதாவது தன்னால ஒரு கட்சியை புதுசா ஓபன் பண்றதை விட ஏற்கனவே இருந்த கட்சியை வாங்கி அந்த கட்சியில போய் நம்ம பொதுச் செயலாளராக உட்கார்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இந்த புகையெல்லாம் போட்டு அது நம்ம மூக்குல ஏறி அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது நமக்கு சரிப்பட்டு, அதனால நீ தாலியை மட்டும் கட்டிடு.
டைரக்டா அங்க போய்க்கிறேன். டைரக்டா அங்க போயிடுறன்ற மாதிரி இவங்க கட்சியெல்லாம் தொடங்க மாட்டாங்களா? ஆயி பூத்த மாமுகாவை எவனோ தொடங்கி வச்சிருப்பானா, அவங்கள்ட்ட இருந்து இவங்க போய் அவரை தலைவரா வச்சுப்பாங்களாம். இவங்க போய் பொதுச் செயலாளரா மாறிடுவாங்க. நம்மளும் பேசாம என்ன பண்ணுவோம், அம்மா அண்ணா இவங்க மாதிரி கழகம்னு சொல்லி ஒரு போட்டு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்களா? தெரியல எவ்வளவு கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 10 கட்சியை போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலான்னு இருக்கேன். பின்னாடி பெருசா ஒரு பேரம் பேசி RLX KJ வேணா லிங்கேசி வேணாலும் சேர்த்துக்கலாம், KJLன்னு வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்களே. சொல்ல முடியாது. இந்த அம்மா இருக்கணும் அண்ணா இருக்கணும் அப்ப இருந்தாதான். இல்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒன்று போட்டு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி என்ன நாங்க ஒரு 25 பேர் இருக்கோம்னா கூப்பிட்டுருவாங்க அறிவாலயத்துல. வாங்க 25 பேர் இருக்கீங்களா, ஏன் 25 பேர் சும்மா இருக்கீங்க இங்க வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆமா இணைச்சிருவாங்க அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ சரத்குமார் அவர்களுக்கு திடீர்னு கனவுகள் வரும், திடீர்னு கனவுகள் கலையும். அதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கட்சியை வித்தாச்சு, வித்த இடத்துல போய் திருப்பி கேட்டா தருவாங்களா? தரமாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தருவாங்க, அதை வச்சுட்டு நீங்க ரொம்ப பெரிய ஆளா நீங்க காட்டிக்கிங்க. மற்றபடி படங்கள் நடிங்க, அதுதான் சால சிறந்தது. மறுபடியும் நாட்டாமை 2 அந்த மாதிரி ஏதாவது சூரிய வம்சம் 2 அந்த மாதிரி இல்ல 3BHK மாதிரி நடிச்சிடாதீங்க. இல்ல மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் இது. இங்கிட்டு ஒரு கமல்னா அங்கிட்டு ஒரு சரத்குமாரா வச்சுக்கலாங்களா? கமல் என்ன பண்ணாரு? இல்லை எப்படியோ அதே மாதிரி கட்சியை கொண்டு வந்து ஒரு சீட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டார்ல. என்ன ஒரு சீட்டு வாங்கினாரு? ஏங்க அவர் ஒரு சீட்டு ராஜ்யசபா ஏங்க இருங்க ராஜ்யசபா ஒரு சீட்டு வாங்கினாலும் இப்போ இதுக்கு ஒரு 2 சீட்டு வாங்குவாரு. இதுல மக்கள் நீதி மையத்துல 2 சீட்டு உதயசூரியன்ல தான் நிக்க போறாரு, அது வேற விஷயம். ஆனா அவர் எவ்வளவு தெளிவா ஒரு படம் நடிக்கிறாரு பாருங்க. இந்த படமும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது ரஜினி நடிக்கிற படத்தை சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்துல அவர் நடிக்கிறார், ரெட் ஜெயின்ட் நடிக்கிறாரு. அப்போ அவருக்கு லாபம் தானே. ஆனா நீங்க பிஜேபி அந்த மாதிரி ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுமா? சொல்லுங்க. அப்படியே பண்ணாலும் இவரை ஹீரோவா போட்டு நடிக்க முடியுமா? நம்ம தான் 3BHK மாதிரி நடிச்சிருக்கோமே, தேவயானி கூட போய் நல்லா சோகமா நடிச்சு வச்சிருக்கோமே, எப்படி கிடைக்கும்? அது நடக்காது. வரலட்சுமிக்கே அவங்க வாய்ப்பு தர மாட்டாங்க ஹீரோயினா, அப்புறம் எப்படி சரத்குமார் ஹீரோவா பாக்குறது? நம்ம அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பிஜேபி தானே, அது தெரியாது. வரலட்சுமி வேணா கேட்டு சொல்றேன், நம்பர் இருக்கு வேணா கேட்டு பாக்குறேன். ஆனா அந்த வரலட்சுமி இல்ல, வேற வரலட்சுமி. சும்மா வேணா கேட்டு பாக்குறேன். இல்ல கடப்பா வீட்டுல இருவரு துருவங்களா இருப்பாங்கல்ல. ஏன் என்ன சொல்றீங்க? போய் கொடுத்துருக்காங்களே என்னத்த இது வேட்புமனு இதுக்காக கொடுத்துருக்காங்க, விருப்ப மனு கொடுத்துருக்காங்களே. யாரு? சேகர் பாபுவா? சேகர் பாபு இல்ல, அவங்க எங்க வேளச்சேரியும் 1000 விளக்குக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே நின்னா நான் விஜய்க்கு எதிராக தான் நினைப்பேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? அங்கதான் போட்டி போட்டு விஜய்லாம் ஒரு ஆளே இல்லைன்னாங்க. விஜய் தான் ஒரு ஆளே இல்லை, ஆனா அவங்க முன்னாடி போய் நிக்கணும்ல. விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு எப்படி காட்டுவீங்க? நின்று அங்க போய் நின்னாதானே. அப்பதான் சத்யராஜ் வருவாரு, நாசரு, வடிவேலு எல்லாம் வருவாங்க, அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணா இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பாரம்பரியமா கட்சியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க, அடிமட்ட தொண்டத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல. இப்போ புதுசா விஜய் நிக்க கூடாது, தப்புதான். விஜய்க்கு அரசியல் தெரியாது, அவர் ஒரு LKG ஸ்டூடெண்ட், அதனால ஓகே. பட் நீங்க பாரம்பரியமா அடிமட்டத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க. இவரு நம்ம கலைஞர் அவர்கள் இந்த போராட்டத்துக்கெல்லாம் போகும்போதுல இருந்து இவங்க சின்ன கொடியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போனவங்க தான். தெரியல யாருக்கும் அப்பெல்லாம் போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க வசதி இல்லாததுனால இப்படி இருக்காங்க. ஸோ விஜய்க்கு எதிராக நின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, உறுதியா ஜெயிச்சிருவாங்க. அவங்க வீட்லயுமே ஒரு விஜய் ரசிகர் இருக்காருல்ல. வீட்டுக்கு ஒரு விஜய் நாங்க சும்மா சொல்லல, நாங்க ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கோம். அதனால அவர் வீட்டுக்கு அதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. சோ அவங்க சிபிராஜ் சொன்னா அவங்க ஒய்ஃப் ஓட்டு போட மாட்டாங்களா? சோ 2 ஓட்டு அங்க இருக்கு, நீங்க ஒரு 2 ஓட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். சரிக்கு சமமாயி போச்சு. சோ பிரச்சனை கிடையாது. சோ திவ்யா சத்யராஜ் தான் விஜய்க்கு எதிராக களமிறக்க போறாங்களாம். அப்படியா? திமுகல இருந்து அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா சேகர் பாபு நிப்பாட்டலாம். சேகர் பாபு அப்படி இல்லைன்னா விஜய் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணா யாரும் முடிச்சு கொடுத்துன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அங்க நிப்பாட்டு. சேகர் பாபு நிக்க மாட்டேன்னு ஏதாவது இது பண்ணாருன்னா பெண் சேகர் பாபு இவங்க அந்நியார் இல்லைங்க, திவ்யா சத்யராஜ் இவங்களா? ஏங்க அவங்க தானே சொல்லியிருக்காங்க இன்ஸ்பயர். அப்ப அவங்க அப்படியா தானே இருப்பாங்க, அவங்கள மாதிரி தானே வருவாங்க. அந்த களம் அறிந்து சூழல் அறிந்து அந்த இதை செய்யறதுக்கு அவங்களால தானே முடியும். ஸோ அவங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச கத்துக்கிட்டோமா? நல்லா பேச கத்துக்கிட்டேன். இதை பத்தி நம்ம பேசவே இல்லையே. அந்த சேப்பாக்கம் சிஎஸ்கே மேட்ச், ஆமா விசில் கொடுத்தாங்க. எப்படி இப்போ மட்டும் எப்படி விட்டீங்க?
வெட்டி போட்டுருவாங்க. விசில் அடிக்க கேஸும் போடுற, இப்ப விசில் கொடுக்குறீங்க. அது வேறங்க. விசில்ன்றது அவங்களுடைய அந்த ஆல்ரெடி அவங்க பாட்டுல எல்லாம் இருக்கு, விசில் போடுன்னு பாட்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போய் தோனி கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீங்க போய் விசில் சொல்லக்கூடாது, விசில் போடுன்னு சொல்லக்கூடாது, அந்த போட்டோ கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இயல்பு. சிவகார்த்திகேயன் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், எங்களுக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக ஒரு விசில் போடுங்கன்னு கேட்டு இருந்திருக்கலாம். சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கிறது உங்களுக்கு இப்ப பிடிக்கல அதானே? ஏற்கனவே பராசக்தி நடிச்சு ஆமா, போய் டெல்லியில போய் பொங்கல் கொண்டாடினதான் மிச்சம். மற்றபடி அந்த படத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அடுத்து இந்த மாதிரி ஏதாவது கேட்டு அடுத்து வந்து படம் நடிக்கிறதா இந்த சேயம்லாம் இப்ப நின்று போகணும் உங்களுக்கு. அதானே உங்க ஆசை. கமல் வந்து இல்லங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்ட காசு இல்ல, நிறுத்திடுங்க படத்தானே உங்களுக்கு. நானே கடன் வாங்கி தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சு விடுறதுக்கு வந்துட்டீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு தெளிவான ஆளு சிவகார்த்திகேயன். அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இங்க என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்குன்றது. அவரும் இப்ப பாத்துருப்பாரு, பராசக்தியிலேயே பாத்துருப்பாரு. ஆத்தடி ஆத்தா இவனுங்கள்ட்ட வந்து சிக்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட இது பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு ஒரு இதுவாக இருக்கிறது 2-3 சம்பவங்கள் தான். ஸோ அதை மட்டும் ஆமாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு ஒருத்தவங்க ஒரு 14 வயசு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு, பாலியல் ரீதியான துன்புறுத்தலால் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்றது தொடர்ந்து நம்மளும் பேசுகிறோம், நடந்துக்கிட்டே இருக்கு நாட்டில். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து இல்லைன்னு அதுதான் ஒரு இது பண்ணு. சரி ஓகே அப்பா இப்பயாவது இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சோம். அது ஒன்று நடந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விவசாயி ஒருத்தர் இறந்துட்டாரு. அவங்க அந்த இதில் 1 வாரம் ஆச்சு, இன்னும் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது எப்போவுமே சூசைட் எப்போவுமே உங்களுக்கு அது ஒரு தீர்வு இல்லை. நீங்கள் சாகிறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இன்னும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுல தான் அடுத்தடுத்த நிகழ்வு மாற்றங்கள்ன்றது அப்படி தானே நிகழும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் போய் சாகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. அது இந்த நீட்டுக்காக சாகிறவங்களா இருக்கட்டும், பிரச்சனையினால முடிவெடுக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த அவங்க அப்பா இறந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணி அதுக்கு இன்னும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். அது காவலர்கள் மேல உள்ள பிரச்சனை, அரசு மேல உள்ள பிரச்சனை. அதுக்கு நீங்க ஏன் போய் தற்கொலை பண்ணிக்கணும்? அதுல எந்த யூஸும் கிடையாது. இப்ப இந்த குடும்பத்துக்கு நீங்களும் இல்லாம போனீங்கன்றது தான் ஒரு கவலையான விஷயமா இருக்கும். அரசு அதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்து எப்படி இந்த சிவகங்கை விளாத்திக்குளம் இதுல வந்து எடுத்தாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் விரைவா. ஏன்னா அப்ப ஒவ்வொரு கேஸுக்கும் புஷ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. பிரச்சனை பெருசானா மற்ற இடங்கள் வந்து ப்ரெஷர் ஆகும்போது தான் முடிவெடுக்கணுமா, அதுக்கான தீர்வு சீக்கிரம் இல்லாம கொஞ்சம் விரைவா பண்ணியிருந்தா அந்த உயிர் போகாம இருந்திருக்கும். ஆனா அவங்க எடுத்த முடிவுன்றது தவறான முடிவு. தற்கொலைன்றது எப்பவுமே வந்து தீர்வு இல்லைல்ல. ஸோ அந்த முடிவை அவங்க எடுக்காம இருக்கணும்ன்றது தான் உண்மை. ஆனால் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு நகர்த்தினது யாருன்ற கேள்வியும் அந்த இடத்துல இயல்பாவே வந்துடுது. ஸோ இது வந்து 2 முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்னொன்று இருக்கு, நம்ம பழனியாண்டி அவர்களோட பையன் குவாரியில வந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கு. எப்படி அப்பாவுக்கு ஒரு குவாரி பையனுக்கு ஒரு குவாரி? ஹவுனா வளர்றதுதான் புரியலங்க. எப்படி உழைப்பு? நான் ஒரு வண்டி வச்சிருந்தேன், என் தம்பி ஒரு வண்டி வாங்க முடிய மாட்டேங்குது. நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம். அதுவே இந்த ஊர்ல அது எவ்வளவு பெரிய உங்களுக்கு ஒரு சக்சஸ் தெரியுமா? ஒரு வண்டியை வச்சு பெட்ரோல் போடுறீங்க, பெட்ரோல் போட்டு நீங்க வண்டி ஓட்டுறோன்றதெல்லாம் சாதாரண விஷயம் போட்டிருக்காங்க. கையில வாட்ச் கட்டி இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து குவாரி டெண்டர்ஸ் எம்எல்ஏ அது முன்ன குவாரி அப்பாக்கு குவாரி கனிம வள கொள்ளை நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ முக்கியம்னு நம்மளும் சொல்லியிருக்கோம். அது நமக்கு தெரியும், எடுக்கிறவனுக்கு அது தெரியாதுல்ல. ஸோ இந்த குவாரியில் நடந்த அந்த கொலை அப்படின்றதும் வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எதிர்கட்சிகள் அது கொலையான்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? கொலைன்னு தான் போட்டிருக்காங்க. அப்படியா? அதில் இல்லையா, அங்கே சடலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி சடலம்ன்றதுன்னா என்ன, அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அவர் படுத்துக்கிட்டாரா அப்படின்றதையும் செக் பண்ணணும். இல்லை அது எதுவும் இளைஞர் தானே, ஜேசி வச்சு தோண்டும் போது தான் பார்த்தோம் இருக்குது அப்படின்றாங்க. புரியுங்கப்பா. இப்போ அந்த மண்ணள்ளி போட போனவரோ அந்த கொத்துறதுக்காக போனவரோ எங்க மண்ணை கூட பரவாங்களே, கல்குவாரியில் எப்படிங்க கல்ல உடச்சி போனவரு அது மண்ணு சரிஞ்சு ஏதாவது கீழே விழுந்துட்டாரா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அது மண்ணு கூட கொண்டு இருக்கலாம்ல, அதை தான் சொல்றேன். மண்ணே கொண்டிருக்கலாம், இல்லை அந்த கல்லே கொண்டிருக்கலாம். அது கல்லுப்பட்டு ஏதாவது அது ஒரு கொலைன்னு சொல்றேன் நான். கல்லுப்பட்டு அவர் தலையில இருந்தா அது ஒரு கொலை. கல்லு மேலதான் நீங்க வழக்கு போடணும். சம்பந்தப்பட்ட அந்த பழனியாண்டி அவர்கள் மீதோ ஒரு பையன் மீதோ குவாரி மீதோ நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
திமுக ஆட்சியை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இயற்கையே விட்டு வைக்க மாட்டோம். இரும்பு கரம் கொண்டு இயற்கையே நம்ம தண்டிச்சிருவோம். ஓ அதான் அவ்வளோ சுரண்டி இருக்கீங்க. வெறுங்கையில சொரண்ட முடியாத இரும்பு கை போட்டு சொரண்டி இருக்கோம். கண்டிப்பா. என்ன தெரில. அது அடுத்த இனிமேட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் போவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரில. அது வரைக்கும் ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்களாம் அங்கே. ஏப்பா பெரிய விஷயம். பெரிய விஷயம். கொஞ்ச நேரம் மூடியே வச்சிருங்க, திறந்துடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து 25 நாளைக்கு தானே. ஆமாம், அது புரிஞ்சு போச்சு. இல்லைங்க, அது யார் வந்தாலும் திறந்துருவாங்க திருப்பி. இவங்க அவங்கன்னு இல்லை, யார் வந்தாலும் இந்த குவாரிகள் மீண்டும் திறக்கப்படும். நம்ம அன்னைக்கே பண்ணோம் 1 டன். ஆமாம், இது போகுது 1 லட்சம் டன் ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கு கனிமாவில் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு. ஆனாலும் நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, அதை தாண்டி அதை மறக்கடிக்கிறதுக்கான விஷயங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அதை மறக்கடிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் அதையே உருவாக்குறதுக்கான செய்திகளை உருவாக்குறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்களே, இதை தான் பேசணும், இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை ஊடுருவ விடுறது தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதை தாண்டி இந்த மக்கள் ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், யாரை ஜெயிக்க வைக்கணுன்ற பல கேள்விகள் இருக்கு. நீங்களும் ஏதோ ஒன்று அனுப்பியிருந்தீங்க, இந்த அரப்போர் ஒரு இது. ஆமா, அந்த ஈரோடு மாவட்டத்துக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஒரு கலெக்டர் கூட அப்படி ஏதோ ஒரு கலெக்டர் ஈரோடு கிட்ட தான் நினைக்கிறேன், ஈரோடு கலெக்டர் போட்டிருக்காரு இந்த மாதிரி பணம் வாங்கக்கூடாதுன்றத ஒரு இதுவாகவே முன்னெடுத்திருக்காருன்றது உண்மையாவே நல்ல விஷயம். பணம் வாங்காம நம்ம ஓட்டு போடும்போது நம்ம உரிமை பாதுகாக்கப்படும். நம்ம உங்களுக்கு அடிமை கிடையாது, நம்ம அவங்க வேலைக்கு போகலன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். கேள்வி கேட்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். காசு வாங்காம ஓட்டு போடும்போது கேள்வி கேட்கணுன்ற எண்ணம் வரும், தைரியம் வரும் கேள்வி கேட்கறதுக்கு. நான் உனக்கிட்ட காசு வாங்கலை, யார்கிட்டையும் காசு வாங்கலை, நீ எனக்கு பதில் சொல்லு, நீ எனக்கு இதை செய்யறேன்னு சொன்ன, ஏன் செய்யலைன்ற ஒரு கேள்வி கேட்கற வரும். நீங்க 2000மோ 5000மோ வாங்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், ஆனா நீங்க பணிஞ்சு கேட்கணும். கெத்தாலாம் கேட்க முடியாது. இல்லை ஏன் உங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு இவங்க திருப்பி கேட்பாங்க, ஏன் அந்த இது காசு உனக்கு வரல, ஏன் அந்த அண்டா உனக்கு வரலன்னு அப்ப கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி நீங்க ஏன்னா நீங்க கெத்தா கேள்வி கேட்கணும், தைரியமா கேள்வி கேட்கணும், நீங்க வாங்காம இருந்தாதான் அந்த கேள்வியை கேட்க முடியும். அந்த வகையில அந்த முன்னெடுப்பு அந்த ஈரோடு கலெக்டர் எடுத்திருக்காருன்றது நல்ல விஷயம். அது எல்லா மாவட்டங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க. தேர்தல் கமிஷனும் அதை பிரபலப்படுத்தினாங்கன்னா, நடிகர்கள் நிறைய பேர் அதை பிரபலப்படுத்தினாங்கன்னா, ஏன்னா நடிகர்கள் சொன்னா நம்ம ஆட்கள் கேட்பாங்க இல்லையா, அதனால பெரிய நடிகர்களை வச்சு பண்ணாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு கட்டம். உடனே நீங்க நடிகர்கள் கமல், வடிவேலு இவங்களையெல்லாம் கூட்டு வரக்கூடாது, அது தப்பு. திமுக காரங்களாம் மாறிட்டாங்கப்பா, அவங்க எல்லாம் திமுக கூடாரத்துல இருக்காங்க. நான் சொல்றது நடுநிலையா இருக்கக்கூடிய, இதெல்லாம் எதுலையுமே சம்பந்தப்படாத நடிகர்கள், ஓரளவுக்கு அபிமானம் உள்ள நடிகர்கள் மாதிரி ஆட்களை கூட்டு வந்தீங்கன்னா, இல்ல நடிகர்கள் கூட வேணாம்ப்பா, வேற ஏதாவது கூட ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா நடிகர்கள்னு சொன்னா ரொம்ப ஈஸியா ரீச் ஆகுன்றதுக்காக சொல்றேன். நடிகர்களை வச்சு நீங்க கல்வி விழா நடத்தீங்களா அந்த மாதிரி சொல்லல, அந்த மாதிரி கூட நீங்க நடிகர்களை வச்சு நடுநிலையா இருக்கக்கூடிய அஜித் அந்த மாதிரி அவரே கேம்பா விளம்பரத்துக்கு போயிட்டாரு, சரி பரவாயில்ல வாங்க அவரை மாதிரி வச்சு பண்ணலாம். சூர்யா கூட பண்ணலாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிலரை வச்சு பண்ணீங்கன்னா, விக்ரம் அந்த மாதிரி நபர்களை வச்சு பண்ணலாம். இப்ப இளம் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதர்வா இருக்காரு, விக்ரம் பையன் இருக்காரு. இப்ப கென்ன கூப்பிட்டா தப்பா நினைச்சிருவாங்க, கென்ன அவருக்கு அவங்க அப்பா அப்படின்னுவாங்க, ஸோ அதனால அவரை கூட முடியாது. பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி நடிகர்களை வச்சு, சிவகார்த்திகேயன் சொல்லலாம், அது எப்படி நீ சொல்லு, நீ பராசக்தி படத்தில் நடிச்சிருக்க, சேனை ஒன்று தேவைன்னு சொன்னது யாருன்னு தெரியுமா அப்படின்னுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நடிகர்களை வச்சு கொஞ்சம் பிரபல்யம் பண்ணா ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ்டையாவது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது, அட்லீஸ்ட் யங்ஸ்டர்ஸ்டையாவது இந்த விஷயம் போய் சேரும். பார்ப்போம் என்ன ஏதாவது பண்றாங்களான்னு பார்ப்போம். ஊரும் பிளேட் ஆரா கூட்டு வராங்களான்னு பார்ப்போம். நம்ம இவரை கூட்டு வரலாமே, யாரு, ஹிப்ஹாப் ஆதி, 10க்கு10 அவரை. நான் போட்டு நாட்டுல வீட்டுல இருந்து மாட்டுக்கெல்லாம் பாட்டு போட்டிருக்கேன், அது உங்க கண்ணுக்கு தெரியல. 6-10 தெரியுதா உங்களுக்கு? ஏங்க அது 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க, இப்ப 6-10 தான். கிளப்ல மொபைல பாடினதும் நான் தான், 6-10 சொல்றதும் நான் தான். அங்க ஒருத்தர் 210ன்றாரு, இங்க 200ன்றாரு, இதுல நான் 10க்கு10ன்னா முடிஞ்சு போச்சு. தெரியாது. ஹிப்ஹாப் தமிழா, பிரதீப் ரங்கநாதன், அதர்வா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை கூட்டு சொல்லுங்க, நாங்க சூர்யா இவங்கெல்லாம் கூட்டு சொல்லுங்க, நாங்க வேணா கேட்க ட்ரை பண்றோம். இளம் நடிகர்கள்லாம் ஒரு சேனையா இறக்கி விடுங்கன்றீங்க. ஆமா. இல்லைங்க, நான் சொல்றது நம்ம பெரியவங்களுக்கு அது இனிமே சேருமா சேராதான்னு தெரியாது.
போடா உனக்கு என்னடா தெரியும், இந்த காசு இருந்தா இந்த செலவு முடிக்கலான்னுவாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் அப்போங்க நம்மளே சொல்லுவோம் வாங்காதீங்க, இதெல்லாம் வாங்கக்கூடாது, இது என்ன போ உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. இப்பெல்லாம் பேசட்டுமே, வாங்கக்கூடாதுன்னா கூடாது. இப்போ அது ஓகே. ஆனால் இப்போ அந்த நான் சொல்கிற அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுன்றதுக்காக சொல்கிறேன். அது ஸ்கூலில் காலேஜில் இவங்களுக்குலாம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போய் சேரும். எப்போவுமே சொல்லுவாங்க சூர்யா மாதிரி நடிகர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது விளம்பரத்தெல்லாம் வருவாங்க. செஞ்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணல்ல சொல்லுங்க சொல்ல வந்தீங்க. நான் எதுவும் சொல்ல இல்லை, கேப்டன் வீட்டில் கூட ஒரு நடிகர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வரலாமான்னு பார்த்தேன். சண்முக பாண்டியன் அவரை கூப்பிட்டு வரலாமான்னு பார்த்தேன். ஒரே ஆதங்கத்தில் இருக்காரு. இத்தனை வருஷத்துல நான் எத்தனை படம் நடிச்சிருக்கேன், 2 படம் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு நாங்கள் என்னதான் சம்பந்தம் அப்படின்ற மாதிரி. ஏன்பா படம் நடித்தா எங்களால் பார்க்க தான் முடியும், நீங்கள் படம் நடிக்கிறதுக்கு இல்லாமல் நாங்கள் உதவி பண்ண முடியும்? படம் நடிங்க, நல்லா இருந்தால். ஏதோ கொம்பு சிவின்னு ஒரு படம் நடிச்சிங்க, சமத்துவ மக்கள் கட்சியும் தேமுதிகவும் சேர்ந்து நடிச்சது. அது எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஏன் அந்த மாதிரி படத்தில் நடிக்கிறீங்க? ஏன் நீங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக தான் எடுத்தோடனே வரணுமா? காதல்லாம் பண்ண மாட்டீங்களா? காமெடி பண்ண மாட்டீங்களா? பண்ண ஆக்ஷன் ஹீரோ தான் ஏங்க. விஜயகாந்தே அப்படி வந்தாங்க, ஆரம்பத்தில் பண்ணாலுமே கூட நிறைய கமர்ஷியல் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி நான் எடுத்தோடனே எங்கள் அப்பா மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் ஹீரோ தானா முடியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் ஒரே லவ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வருவோம். கொஞ்சம் உங்களுக்கு ஹைட் இருக்கு, பாடி இருக்கு, நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கான நீங்கள் ஃபைட் பண்ணால் நம்புற மாதிரி இருக்கு. ஆனால் நான் எடுத்தோடனே ஃபைட்டு தான் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி முடியும்? அதனால கொஞ்சம் காதல் படங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஏங்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, இந்த யூத்னு படம் வந்துச்சு, அந்த பையனுக்கு அது நல்லா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அப்படி போனை தூக்கி இப்படி போடுற, அப்படி பிடிக்கிற, அப்படி இப்படி இப்படின்ற, அப்படி ஏதோ ஒன்று நடக்குது இல்ல, போடுது மாதிரி விளங்கல. அந்த படம் விளங்காத படம் தான், பட் ஆனாலும் ஏதோ ஒன்று நடக்குது இல்ல. இவங்க பாடி கண்டிஷனுக்கு அதெல்லாம் எதுக்குங்க? அவர் பாடி கண்டிஷனுக்கு நான் அப்புறம் முடி இடி எல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுன்னா நான் போய் லவ் பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு புரியல. ஏன் ஹைட்டா இருக்கிற லவ் பண்ணக்கூடாதா? இல்லங்க, முடிய கட் பண்ணிட்டு நல்லா நீட்டா வரக்கூடாதா? வரலாம். அது ரொம்ப நிறைய மெனக்கடல்கள்லாம் நிறைய இருக்குது. அப்ப என்னதான் இது வந்து எப்படின்னா நம்ம பாடி அப்பியரன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் உடனே பொருந்திரும். அப்படிதாங்க விஷால்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. காத்து போடா. அப்புறம் பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி பண்ணி இப்ப அவரும் வந்து ஆம்பளை கிம்பளை நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஒரு மாபெரும் காவியம்லாம் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் புருஷனுக்கு வந்திருக்காரு. சுந்தர் சி கூட புருஷன் அப்படின்னு வந்திருக்காரு. அது என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. சோ பாப்போம். இது திடீர்னு நான் நடிகர்னு சொன்னோன்னு விசால கூட்டு வந்துட போறாங்க. புரட்சி தளபதி கூட்டம் கூட்டு வருவானுங்க. புரட்சி தளபதி ஏற்கனவே வேணாம், எனக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கும். உள்ள வரைக்கும் போயிட்டாரு. இதெல்லாம் கொடுத்து சைக்கிள்ல போனார்ல. போனார். அவரு சைக்கிள் எல்லாம் போனாரு. அடையாளம் தெரியல யாருக்கும். கண்டுக்கல. நீ போற, நீ அதுக்காக போற, ஒரு விளம்பரம் வரணும் தான் போற. அதுக்கு எதுக்கு கேப்பு? யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. என்கிட்ட அப்புறம் கார் இல்லை, நான் எல்லா காரையும் வித்துட்டேன், என்னமோ பேசுறாரு. ரைட்டு, முடிச்சிடறோம் போதும். நாளைக்கு பார்ப்போம், நாளைக்குள்ள என்ன கூத்தலாம் நடக்க போகுதுன்னு தெரில. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு